நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை ஆதரித்து குடியாத்தத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். இதை நாம் எண்ணி பார்க்கவில்லை. என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? யார் வந்தாலும் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள், காசை கொடுத்து வாக்கை பறிப்பார்கள், ஆட்சிக்கு வருவார்கள், பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பார்கள். எது ஒன்றுக்கும் ஊழல், லஞ்சம். இந்த மண்ணில் நீங்கள் தேர்வு செய்து அனுப்பிய பெருமகன் பெருந்தலைவர் காமராஜ் அவரது ஆட்சி காலத்தில் ஊழல், லஞ்சம் இருந்ததா? அந்த வார்த்தையாவது காதில் வந்து விழுந்ததா? கல்வி தனியார் மயமாக இருந்ததா? மருத்துவம் தனியாருடைய வர்த்தக பொருளாக மாறி நின்றதா? எல்லாம் பொதுமையாக அரசிடத்தில் இருந்தது. இப்படி ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை இல்லை, அன்றைக்கு இல்லை. ஊழல், லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையும் எளிமையான நிர்வாகமாக அன்றைக்கு அந்த தலைவருடைய ஆட்சி இருந்தது. அப்படிப்பட்ட ஆட்சி இன்று நிகழ்கிறதா? ஆட்சி மாற்றம் என்றால் ஒரு அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம் இங்கு தேவைப்படுகிறது. சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் அற்ற, ஏழை பணக்காரன் உயர்வு தாழ்வற்ற, அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம், எல்லோருக்கும் தூய குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சரியான பாதை வசதி, தடையற்ற மின்சாரம், ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகம், இதுவெல்லாம் மாற்று. ஆனால் அப்படிப்பட்ட மாற்றை இவர்கள் தரப்போகிறார்களா, தந்திருக்கிறார்களா என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி நடந்திருக்குதா? இன்னைக்கு தேர்தல் பரப்புரை காலம், இது எல்லோரும் பேச போகிறார்கள். அதிமுக மேடையில் பேசுகிறவர்கள் எல்லாம் திமுக அடித்த கொள்ளையை பற்றி பேசுவார்கள். திமுகவில் பேசுகிறவர்கள் எல்லாம் அதிமுக அதன் தலைமை அந்த கட்சிக்காரர்கள் அடி செய்த ஊழலையும் அடித்த கொள்ளையையும் பற்றி பேசுவார்கள். இரண்டு பேரும் உண்மையைத்தான் பேசுகிறார்கள். மாறி மாறி பேசினாலும் திமுக தரப்பில் சொல்வதெல்லாம் உண்மை, அதிமுக தரப்பில் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்களே பாருங்கள், மின்சாரம் ஏன் தடையற்ற மின்சாரம் உங்களால் தர முடியவில்லை என்று அதிமுகவின் தலைமையிடம் கேட்டால் ஐயா கலைஞர் அவர்களை கை நீட்டுவார்கள். ஐயா கலைஞர் கருணாநிதியிடத்தில் கேட்டார், அதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா என்று கை நீட்டுவார். நமக்கு தெரியும் இவர்கள் இரண்டு பேரும் தான் காரணம் என்று நமக்கு தெரிகிறது. அப்போது நாம் முற்றுமுழுதாக இந்த ஆட்சி முறையவே மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். மாறி மாறி ஆட்கள் வந்து உட்கார்ந்து அமர்ந்து அதே ஆட்சி முறையை செய்வதல்ல மாற்று ஆட்சி, மாற்று அரசியல். இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் இலவசம், அங்கேயும் இலவசம், இங்கேயும் திருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு. என்ன மாற்று இருக்கிறது? இங்க ஆண், அங்க பெண், இங்க வேட்டி, அங்க சேலை. இங்க அடிக்கடி பதவியேற்பு விழா நடக்கும், இங்க அடிக்கடி பாராட்டு விழா நடக்கும். ரெண்டு தான் மாற்று, வேற எதுவும் மாற்றல்ல. அப்ப இந்த நிலையை தொடர போகிறோமா, இல்லது தூக்கி எறிந்து ஒரு புதிய அரசியலை தொடங்க போகிறோமா? இதுதான் நமக்கு முன்பு இருக்கிற கேள்வி. அதை எனது அன்பிற்குரிய சொந்தங்கள், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் இதை சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை காலத்திற்கு இந்த கொடிய ஆட்சி முறை தொடரப்போகிறது? பணத்தை கொடுப்பது, வாக்கை பறிப்பது, வறுமை நிலையிலேயே என் மக்களை வைத்திருப்பது, அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்திர நிலையில் என் இன மக்களை வைப்பது. நீங்களே யோசித்து பாருங்கள். மாவரைக்கிற எந்திரம் இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம், மடிக்கணினி இலவசம், தொலைக்காட்சி இலவசம், அரிசி இலவசம், உப்பு இலவசம், இவை எல்லாமே இலவசம். இதெல்லாம் ஒரு மனிதன் தன் உழைப்பால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, ஒரு அடிப்படை தேவை.